Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கைடன்ஸ். போன வீடியோவில் நீங்கள் நீட் எழுதாமல் எப்படி டாக்டர் ஆகிறதுன்றதை பார்த்தோம். அந்த கோர்ஸ் BNYS பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு டாக்டர் படிப்பு நீட் எழுதாமல் எப்படி செய்கிறதுன்றது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போது அந்த கோர்ஸை பற்றி பார்க்கலாங்களா? அந்த கோர்ஸோட பேர் VSc and AH அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸு. இதனோட எக்ஸ்பேன்ஷன் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பும் உங்களுக்கு நீட் எழுதாமலே நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ள படிப்புங்க. சந்தோஷங்களா? இது ரெண்டாவது படிப்பு, நீங்கள் நீட் எழுதாமலே டாக்டர் ஆகலாங்க. ஓகே, இது எப்படி எந்தெந்த காலேஜில் இருக்குது, எப்படி இருக்குது, இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாங்க. இந்த கோர்ஸ் ப்ரைவேட் காலேஜஸில் எங்கேயுமே கிடையாதுங்க. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் தானுவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தானுவாஸ். அந்த யூனிவர்சிட்டி மூலமா தமிழ்நாடு முழுக்க சில கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஓகே, இதில் மொத்தம் 660 சீட் இருக்குங்க. மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னையில் 120 சீட்டும், வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற பேரில் நாமக்கல் 100, திருநெல்வேலி 100, தஞ்சாவூர் 100, சேலமில் 80 சீட்டு, தேனியில் 80 சீட்டு மற்றும் திருப்பூரில் 80 சீட்டு. மொத்தமாக உங்களுக்கு 660 வெட்டினரி டாக்டர் ஆகக்கூடிய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போனால், இந்த கோர்ஸில் 2 கோட்டாவாக இருக்குங்க. எஸ்கியூன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் கோட்டா. ஸ்டேட் கோட்டான்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒதுக்கீடப்படக்கூடிய கோட்டா. 85% நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்காக கவர்மெண்ட் ஒதுக்கீடு இருக்குது. இதில் நீங்கள் +2 மார்க் அடிப்படையில் நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். +2ல் என்ன படிச்சிருக்கணும்? வழக்கம் போல் இது பயாலஜி குரூப் பசங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் டாக்டர் படிப்பு இருக்குது. நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி அந்த கோர்ஸ் அந்த படிப்பு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குங்க. இது இல்லாமல் AIQ ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்தும் பிற மாநிலத்தவர்களும் இதில் பங்கு பெறலாம். அவங்களுக்கு இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 15% இடஒதுக்கீடு இருக்குங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா 15%ம் இதில் இருக்குது. பட் அவங்களுக்கு டைரெக்டாக 12th மார்க் பேஸ் பண்ணி வராது. அவங்க ஒரு காமன் டெஸ்ட் எழுதுனாங்க. அந்த டெஸ்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா CUCET அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதுவும் நீட்டு போல் ஒரு காமன் எக்ஸாம், சரிங்களா? ஓகே, ஸோ ஆல் இண்டியா கோட்டாலேருந்து மற்ற ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு அந்த காமன் எக்ஸாம் எழுதி அதன் மூலயமா அவங்க வருவாங்க. பட் நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு 12th மார்க் பேஸ் பண்ணி இதில் சேரலாங்க. இதில் இன்னொரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கொடுக்கலான்னு இருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் காலேஜில் NIRF ரேங்கிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ICAR ரேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேங்கிங் இருக்குங்க. அது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட்லேருந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. இந்த தானுவாஸ்ன்றது நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்குங்க. அக்ராஸ் இந்தியா 15 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் தானுவாஸ் தமிழ்நாடோட யூனிவர்சிட்டி தான் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தானுவாஸ்ன்றது சவுத் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஃபார் வெட்டினரி சயின்ஸுங்க. இது எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம் பார்த்திங்கன்னா 1989, 1989ல் இது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு கூடுதலான இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக
நம்ம எப்படி இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறது, எப்படி இந்த டாக்டர் படிப்புக்கு எடுக்கிறது. போன தடவை சொன்ன மாதிரியே தாங்க, இதுக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஃபார் 25 to 26 இயருக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் நான் சொல்ல போகிற இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கிடைக்குங்க. ஓகே, ஸ்டேட் கோட்டா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா https://adm.tanuvas.ac.in. திரும்ப சொல்கிறேங்க, https://adm.tanuvas.ac.in அப்படின்ற வெப்சைட் மூலமா நீங்கள் ஸ்டேட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு vci.admissions.nic.in vci.admissions.nic.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பதிவு பண்ணி வரலாங்க. ஆல் இண்டியா கோட்டா மூலமா அதர் ஸ்டேட் மாணவர்கள் வரணும்னா இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். ஞாபகம் இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு காமன் டெஸ்ட் இருக்குங்க. இந்த தகவல் நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை லாகின் பண்ணி அதனோட ப்ராஸ்பெக்ட்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். என்டையர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இந்த கோர்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற தகவல் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்காக தனி ஒரு வீடியோ கூட போடணுன்னா கூட போடலாங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். அதேமாரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் என்னோடய சேனலை வியூ பண்ணுறது மூலிமா பல கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டர் படிப்பு பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? நன்றி, வணக்கம்.